கல்வி சம்பந்தப்பட்ட விவாதத்தை பத்தி நாம பேச போறோம். இது எதை பத்தினா பட்ஜெட், அதாவது மாறி நம்ம படிச்ச மாதிரி சென்ட்ரல் வந்து எப்படி ஸ்டேட்டுக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்குது, ஸ்டேட் வந்து அதை எப்படி வந்து எல்லாத்துக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ற ஒரு பாடியா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட்டுமே அதுக்கான தனியான பட்ஜெட் அதுக்குன்னு தனியாக ஒதுக்கியிருக்காங்க. அதே எப்படி அதுக்கான விஷயங்கள்ல வந்து ஸ்கீம்ஸ் வந்து ஒதுக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, சென்ட்ரல் ஸ்டேட் வந்து இதுனால என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு, பயாஸ்டா இருக்கிறதுனால இல்ல எதிர்கட்சி உறுப்பினர்கள் வந்து ஸ்டேட் என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் சின்ன சின்ன இடத்துல வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதை நீங்க பார்க்குறோம். நாங்கள் தான் இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல பண்ண போறோம். அவங்க ரோல் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நான் ஸ்கூல் கைடன்ஸ்ல இருக்கேன். நான் வந்து தமிழக பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கேன். வணக்கம், நான் தான் ஓம்ரிலா. நான் வந்து ஸ்பீக்கராக இருக்கேன். ரவீந்திர குமார், சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இந்திய நாடாளுமன்றத்தின் கல்வி விவாத கூட்டம் இப்போது துவங்குகிறது. அதனால் சபையில் உள்ள அனைவரும் அமைதி காக்கவும். பட்ஜெட் இன்றைய முக்கிய அம்சம் 2024 மற்றும் 2025 பட்ஜெட் மற்றும் தேசிய கல்விக் கொள்கை NEP, அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றிய விவாதம். மத்திய நிதித்துறை அமைச்சர் ரவிக்குமார். எங்களது பாரத பிரதமர் கொண்டு வந்த பள்ளிக்கல்வி சமூக கல்வி ஸ்கீம் மூலம் மாநிலங்களின் பள்ளிக்கல்வியில் ஆதரவாக இருக்கின்றன. நாடு முழுக்க ஒரே தரமான கல்வி வாய்ப்பை ஏற்படுத்த எமது பாரத பிரதமர் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தார். இதே மும்மொழி கொள்கையை மொழி அரசியலாக மாற்றி மக்களிடம் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துபவர் நீங்கள். அரசியல் ஆதாயத்திற்காக மாணவர்களின் வாழ்க்கையை விளையாடுவதே உங்கள் தமிழக அரசுக்கு வேலையாகிறேன். பிரிவினைவாதத்தை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை. மொழியை கற்பது என்பது தனி மனிதரின் விருப்பம். எனவே மொழியை திணிப்பதை என்றும் தமிழ்நாடு ஏற்காது. எனவே தர்மேந்திர பிரதானின் கருத்தை நீக்க வலியுறுத்துகிறேன். கல்வி மற்றும் கல்வி பட்ஜெட் பற்றிய விவாதம் இருக்க வேண்டும். தேவையின்றி அனைவரின் நேரத்தை வீணாக்காதீர்கள். MP கனிமொழி, நீங்கள் விரைக்கலாம். ஸ்பீக்கர் அவர்களே, மத்திய அரசு உயர்கல்விக்காக அதிகமாக கொடுப்பது சரி. ஆனால் அடிப்படை பள்ளி கல்வியை வளர்ப்படுத்துவது எங்களின் மாநில அரசின் பொறுப்புதானே. தமிழ்நாடு ரூபாய் 4.12 லட்சம் கோடி மொத்த பட்ஜெட்டில் 44,042 கோடி பள்ளி கல்விக்கு ஒதுக்கி இருக்கிறது. இது மொத்த செலவில் 13.7%. மாநில அரசு கல்வியில் சிறுவர் ஊட்டச்சத்து, இலவச பாட புத்தகம், இலவச பஸ் பாஸ், இலவச சைக்கிள் போன்ற திட்டங்கள் உள்ளது. மத்திய அரசு வழங்கும் நிதி போதாத போது கூட நாங்கள் கூடுதல் தொகையை ஒதுக்கிறோம். அவர் சொல்வது ஏற்கிறார். மத்திய அரசு தமிழகத்திற்காக 25 சுமார் 3586 கோடி சமூக திட்டத்திற்கு ஒதுக்கியுள்ளது. நீங்கள் முதலில் ஒதுக்கிய தொகை 4150 கோடி. அதன் பிறகு அது நீங்கள் சொன்னபடி 3586 கோடியாக குறைந்தது. அதிலும் மத்திய அரசின் பங்கு 60%, அதாவது 2152 கோடி.
நிர்வாக கல்விக்கு என்ன செய்வீர்கள்? எங்களை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி உள்ளது? மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு பதிலளிக்க விரும்புகிறேன். தமிழகத்தில் கல்விக்காக மொத்தம் 55,260 கோடி எங்களது தமிழக முதலமைச்சர் ஒதுக்கியுள்ளார். அதில் 46,267 கோடி பள்ளிக்காகவும் 8,494 கோடி உயர்கல்விக்காகவும் ஒதுக்கியுள்ளார் எங்களது தமிழக முதலமைச்சர். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி முன்னேற்ற திட்டத்திற்காக ரூபாய் 1000 கோடியும், புதுமை வாய்ந்த பள்ளிகளை மாற்ற 160 கோடியும், ஹைடெக் லெபார்டரி பள்ளியை உருவாக்க 56 கோடியும், அதுபோக ஸ்மார்ட் கிளாஸுக்காக 2,676 பள்ளிகளுக்கு 65 கோடி ஒதுக்கியுள்ளார். அது மட்டுமல்ல, சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் திட்டத்திற்காக ரூபாய் 600 கோடியை நிதி ஒதுக்கி விவாத நேரம் முடிந்தது. மத்திய அரசு உயர்கல்விக்கு தூணாக இருக்கும், மாநில அரசு அடிப்படை பள்ளி கல்விக்கு தளமாக இருக்கும். இரண்டும் சேர்ந்தால்தான் குழந்தைகளின் எதிர்காலம் வளமாகும் என்பதை கூறி இச்சபையை நான் நாளை ஒத்திவைக்கிறேன். என்ன சொல்ல விரும்புறோம்னா, அதாவது ஸ்டேட் பாடி, சென்ட்ரல் பாடி, ரெண்டு பாடி வந்து எஜுகேஷனுக்காக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ரெண்டு பேருமே வந்து கல்விக்காக, நம்ம கல்வி முன்னேற்றத்துக்காக நம்ம வந்து பாடுபட்டுருக்காங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, அரசியல் நோக்கங்களுக்காக மத்திய அரசு, மாநில அரசு இரண்டு பேருக்கு இருக்கிற போட்டினால நமக்கு கிடைக்க வேண்டிய சரியான தொகையோ நிதியோ நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. சோ இதை நம்ம எப்படி நம்ம பூர்த்தி செய்யலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட நான் கேட்க இருக்கிறோம். உங்க அப்படின்னா நம்ம தான் நாளை ஆசிரியர்கள். நம்ம என்ன பண்ண போறோம்னா, அரசியல் மாணவர்கள் உருவாக்குறது நமக்கு ஒரு முக்கியமான நோக்கம் நம்ம வந்து வச்சிருக்கணும். ஏன்னா மக்கள், அதாவது நாட்டுக்கு வந்து அரசியல் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவு நம்ம கல்வி சொல்லி தந்தாலும் கல்வியில இருக்கிற ஒழுக்கங்கள் நம்ம சொல்லி தரணும், மாரல் வேல்யூஸ் சொல்லி தரணும். இப்போ அந்த மாரல் வேல்யூஸ் மூலமா என்ன ஆகும்னா, அதே மாணவருக்கு வந்து அரசியல் கல்வியை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பயசான சிச்சுவேஷன் தவிர்க்கலாம் அப்படின்றதுதான் என்னோட இதை சொல்லி நான்